வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்கு பிரசித்தம் தர ஜெபிக்கிறோம் அப்பா. வேதிகளாகி எங்களை உணர்வோடு இந்த மாதத்தில் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன். வாசிக்க முடியாது கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33 35 வசனங்கள் வரை வேகமாய் வாசி. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். ஆமென். strengthen in weakness. அது எபிரேயர் 11:34 போடுங்க. எபிரேயர் 11:34. எஸ், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அதை மட்டும் இங்கிலீஷில் படிமா கொஞ்சம். Out of weakness were made strong. அதுதான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு. பலவீனத்தில் பலன் கொண்டார். strength in weakness. பலவீனத்திலே பலன். என்னெல்லாம் செஞ்சாங்க? அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். ஆமென். எபிரேய வாலிபர்களாகிய 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அக்கினியின் உக்கிரகத்தை என்ன செய்தார்களாம்? அவித்தார்கள். ஆமென். போராட்டம், சோதனையை கண்டு சோர்ந்து போகிறவங்களும் உண்டு, அதை ஃபேஸ் பண்ணி அதை அவித்து போடுறவங்களும் உண்டு. பிரைஸ் காட். எந்த மாதிரியான டெம்ப்ட் வரட்டும், எந்த மாதிரியான போராட்டம் வரட்டும், அக்கினிக்குள்ளே தூக்கி போடுற அளவுக்கு போராட்டம் வரட்டும், அது அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். எப்படி? they are all weak, they are not strong, they are all weak. ஆமென். பலவீனமான மனுஷர்கள். ஒரு எந்த மனுஷனையும் தூக்கி போட்டு பலவான கூட அக்கினியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? கருகி எடுத்துரும். ஆனால் பாருங்கள், நீங்கள் பலவீனமான விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் பலன் கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்வீங்களானா, இல்லை உங்களுக்கு ஒரு காரியம் வருமானால் தேவன் அதில் ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வேதத்தில் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23 வேகமாக வாசிங்க. 23 வேகமாக வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, பாருங்க, கட்டுண்டவர்களாய். இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசு கட்டி வச்சிருக்கு. கட்டுண்டவர்களை அக்கினியில் போடுது, டெம்ப்டில் கொண்டு போடுது, சோதனையில் போடுது. அழிந்து போகிறப்போ அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம். அதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? உங்கள் ஃபெய்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அது எப்படிப்பட்ட பாடாக மாறிடும்? ஆமென். 1 பேதுரு 1:7 இருக்குல்ல, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் அப்போ எப்படி மாறிடும்? விலையேற பெற்றதாக மாறிடும். நீ எவ்வளோதான் பலவீனமான ஆளாக இருந்தாலும் சரி, கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டு, இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து பந்தி எடுத்து, இன்னும் சில கட்டுகள் இருக்குது பாஸ்டர், இன்னும் சில கட்டுகளுக்குள்ளே தான் இருக்கிறேன், இன்னும் சில கட்டுகள் என்னை அடிக்கடி கட்டி தான் இருக்குது. பயப்படாதே. ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடு. அந்த கட்டுகள், பலவீன கட்டுகள், ஆமென், அது பலவீனமாகவே போயிடணும். ஆண்டவரே, என் மகா பெரிய விசுவாசத்தினாலே அந்த கட்டுகளெல்லாம் எனக்கு பலவீனமாக போயிடணும். ஆமென்.
அந்த கட்டுகளை பாருங்க, வேதம் சொல்லுகிறது. அந்த தானியேல் புஸ்தகத்தில் விட்ட இடத்துலேருந்து வாசிங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் 3ஆம் அதிகாரம் 23 28 வரை. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். நீங்க என்னதான் கட்டப்பட்டிருந்தாலும் நீங்க பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க சோதனையில there's the fourth man, ஜீசஸ் உலாவுவார். ஆமென். 3 நபர்களுக்கு மத்தியிலும் 4வது நபராக இயேசு அங்கு உலாவுவார். 4வது நபர் யாரு? இயேசு. அது யார் கண்ணுக்கு தெரியுது? நேபுகாத்நேச்சார் கண்ணுக்கு தான் தெரியுது. இவங்க கண்ணுக்கு கூட தெரியல. உங்களுக்கு தெரியுமா, உங்களை துன்பப்படுத்துகிறவங்க, உங்களை உபத்திரவப்படுத்திட்டு துன்பப்படுத்திட்டு அவங்க சமாதானமாக இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்க நீங்கள் என்ன கட்டுக்குள்ளே இருந்தாலும், என்ன பலவீனத்தில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க உங்கள் விசுவாசத்தில் பரிசுத்த மகா மேன்மையான அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருந்து உங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க உங்களை குறித்து அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அவர்களுக்கு உங்களை குறித்து கர்த்தர் காண்பிப்பார். நாள் ஒன்றிலே அவர்கள் உங்களிடத்தில் வருவாங்க. இதுதான் பலவீனத்திலே பலன் கொள்ளுகிறது. நீங்கள் பலவீனமான நபராக இருக்கலாம், பலவீனமாக விசுவாசத்தில் கூட நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:34 அவர்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். எப்படி ஐயா பலவீனத்திலே பலன் கொள்ள முடியும்? தட் இஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. There is the fourth man in Jesus. ஆமென். 4வது நபராக கர்த்தர் உலாவி. ஆமென். அடுத்தது படிங்க. தானியேல். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும். எப்படிங்க அக்கினி பலன் செய்யாம இருக்கும்? ஆமென். மரண விளிம்பு வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். மரணம் என்ன சேதப்படுத்தலை. கனலை வைத்துங்க. மரண விளிம்பு வரைக்கும், டெத்துடைய எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு பழைச்சிருக்கிறதே பெரிய கிருபை, ஆண்டோடைய கிருபை. அல்லேலூயா. எஸ், பாருங்க, அதுதான் அது. அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமை. அக்கினினா என்னது? கன்சியூமிங், எரிச்சு போட்டுறது, சாம்பல் ஆக்கிறது, தீக்கரை ஆக்கிறது, லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுறது. ஆனால் அக்கினி என்ன செய்யல? பலன் செய்யவில்லை. அவர்களுடைய தலைமையை கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில். இதாங்க பெரிய ஆச்சரியம். அக்கினியின் மனம் அவர்களிடத்திலே வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். Not the smell of fire had passed on them. Smell of fire. அக்கினி அந்த வாசம் கூட இல்லையா? தீ வாசம் கூட இல்லை. அந்த வாசம் கூட சட்டையிலலாம் இருக்கும்ல, லேசாக தீ பிடிச்சி அந்த வாசம் இருக்கும்ல, அந்த வாசம் கூட இல்லையா? அது ஸ்மெல்லே இல்லை. பாவத்தின் ஸ்மெல்லே இல்லாதபடி, பாவத்தின் வாசனையே இல்லாதபடிக்கு தேவன் பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்தும் போது இது நடக்கும். ஆமென். நல்லா ஒரு பலவீனமான பாண்டம். பிரைஸ் காட். ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் ஸ்மோக் பண்ணுவேன், 4-5 பாக்கெட் கூட பண்ணுவேன். டீ குடிச்சிட்டு பண்ணுவேன், தண்ணி குடிச்சிட்டு பண்ணுவேன், தண்ணி இல்லைன்னா எச்சையை முழுங்கிட்டு பண்ணுவேன். அவ்வளோ வீக் பர்சன். ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் தூக்கி போட்டது தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்
அந்த ஸ்மெல்லே என்கிட்ட வரல. அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. அந்த ஸ்மெல்லே எனக்கு என்கிட்ட வரவே இல்லை. ஆமென். லிக்கரும் சரி, ஸ்மோக்கும் சரி, டொபாக்கோவும் சரி, இந்த ரெண்டுமே என் பக்கத்தில் வர முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். பலவீனத்தில் பலன் கொள்கிற காரியம். ஆமென். உமன் ஆஃப் ஃபெய்த், த உமன் ஆஃப் ஃபெய்த். பலவீனத்தில் ஸ்திரீகள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எபிரேயர் 11:35 பார்க்கிறோம். சரி, அடுத்தது பாருங்கள், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 24 வரைக்கும் படிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17 24. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும். எவைகள் நடந்த பின்பு தேவ மனுஷனாகிய எலியாவை போஷிக்கும்படியாக கர்த்தர், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சகாலத்திலே கர்த்தர் போஷிக்கும்படியாக யார் வீட்டுக்கு அனுப்புகிறார்? முதல்ல கேரித்தாற்றுக்கு அனுப்புகிறார். காகங்களை கொண்டு போஷிக்கிறார். கேரித்தாற்று தண்ணீர் வற்றி போகிறது. அடுத்த டேமுக்கு கர்த்தர் எங்கே அனுப்புகிறார்? சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பும் போதே கர்த்தர் எப்படி சொல்லி அனுப்புகிறார்? அவள் விதவை, இட்ஸ் அ வீக் பர்சன், பலவீனமான ஒரு ஸ்திரீ, பலவீனமான ஒரு மனுஷி, பலவீனமான ஒரு ஸ்திரீ, அவள் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்த சித்தம் வச்சுட்டார்னா, நீங்கள் எதை பலம்னு நினைக்கிறீங்களோ அது பலவீனமாக இருக்கும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எதை பலவீனம் நினைக்கிறீங்களோ அந்த பலவீனத்தில் உங்களை பலப்படுத்தி நிறுத்திடுவார். நீங்கள் நினைப்பீங்க, இதுதான் என் பலம், இதுதான் என் பலம். ஒன்றுமே இருக்காதங்க. ஆமென். இதுதான் என் சாமர்த்தியம். பலன் வந்துட்டாலே சாமர்த்தியம் வந்துடும். என் பலனும் சாமர்த்தியமும் என் கையின் பிரயாசமும் என்னால் வந்தது. அது கர்த்தர் உடைச்சிடுவார். நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்துட்டாங்கனாக்கா அது எல்லாத்தையும் கர்த்தர் நொறுக்கிடுவார். இவளுக்கு அப்படி தான். இவளுக்கு என்ன சொன்னார்? எலியாக்கிட்ட என்ன சொன்னார்? நீ போய் சாரிபாத் விதவை வீட்டிலே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு நான் அவளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஐ கமாண்ட் ஆல்ரெடி. கட்டளையிட்டிருக்கிறேன். தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள். உண்டாக கடவுதுன்னா உண்டாகுமா உண்டாகாதா? உண்டாகுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். எஸ். தேவன் கட்டளையிட்டார்னா, நானே வீக், நானே பலவீனம், நானே எங்கேருந்து இதெல்லாம் நடக்கும், என்கிட்ட போய் கட்டளையிட்டிருக்கிறார். வெயிட். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கை தூக்க சொன்னது. அப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நீங்கள் இன்னும் எனக்கு பலவீனம், இன்னும் நான் பலவீனம், இன்னும் ஐ எம் எ புவர். டோன்ட் சே ஐ எம் எ புவர். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், கர்த்தர் கட்டளையிட்டார்னா அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கும். அது எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. எப்படி நடக்கும், எப்படி தேவன் செய்வார்னு உனக்கு தெரியாது. நீ வெயிட் பண்ணணும். நீ உன் பலவீனத்தையே முன்னாடி தூக்கி வைக்கக்கூடாது. உன் பலவீனத்தையே முன்னாடி தூக்கி என்ன செய்யக்கூடாது? அழுது பிறந்துக்கிட்டே கிடக்கக்கூடாது. வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஓகே, வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இதை கேட்டவன அவளுக்கு டெம்ப்ட் ஆயிரும். நானே கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வரேன், வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களே. என்கிட்ட இருந்தாக்கா நான் அதை விற்று நான் அடைச்சிருக்க மாட்டேனா? ஆனால் அவன் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? ஏதோ நடக்க போகிறது. இவர் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இவர் பேசுகிற வார்த்தை என்னை தட்டி எழுப்புகிறது. இவர் பேசுகிற வார்த்தை என் பலவீனத்தில் என்னை பலப்படுத்த வைக்கிறது. தட்ஸ் த ஃபெய்த். இதுதான் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை அப்படியே திரட்டு சேரு. விசுவாசத்தை சேரு. ஆமென். விசுவாசம் என்பது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீ காணலைங்கிறதுக்காக அது உனக்கு கிடைக்காதுன்னு இல்லை, கிடைக்கும். வெயிட் ஃபார் இன் ஃபெய்த். வெயிட் இன் ஃபெய்த். விசுவாசம்னா சும்மா கிடையாது. உன்னை கர்த்தர் சோதிக்க நினச்சிட்டாருன்னா, உன்னை கர்த்தர் டெம்ப் பண்ண நினச்சிட்டாருன்னா இதை தான் பயன்படுத்துவார். ஆபிரகாமுக்கு இதைத்தான் பயன்படுத்தினார். எக்ஸ்ட்ரீமாக எப்படி பயன்படுத்தினார்? உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன் புத்திரனுமாகிய குமாரனை எனக்கு பலியிடு. எஸ், அதிகபட்சமான விசுவாசத்தின் சோதனை. ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? அதை நீதியாக எண்ணினார். உன் சந்ததி இப்படி இருக்குன்னு கர்த்தர் ஆல்ரெடி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. அவர் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை உறுதியாக பற்றிக்க.
வானத்து நட்சத்திரங்களை ஒருவன் என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னலாம், உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படி சொன்னவர் இப்போ மகனை பலி கேட்குறாருன்னா இதை விட 10 மடங்கு தருவார். கரங்களை வைத்து கத்திரங்களை சொல்லுவார். ஆமே, கோ ஃபார்வர்ட்னா யூ கோ ஃபார்வர்ட். சிவந்த சமுத்திரம் இருக்கே, ஐயோ மூழ்கிடுவனே, ஐயோ மூழ்கிடுவனேன்னா எப்படி மூழ்குவா? நீ போய் காலை வை, பிரிஞ்சு வழி விடும். ஆமே, அவங்களே பலவீனமான ஆட்கள். யார்? யார்? இவங்க இஸ்ரேல் ஜனங்க. ஆமாம், ஒன்றுக்கும் நொய்னு மோசையை நச்சரிச்சு எடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க? மோசை சொன்னா போ, கோ ஃபார்வர்ட், கோ. அவ்வளோதான். மோசை பேச்சை கேட்டுட்டு ஒன்றும் முறுமுறுக்கலையே. போனாங்க, எல்லாத்தையும் குதிரைலாம் சரி அந்த கழுத மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போனாங்க. போயிட்டே இருக்காங்க. போக 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 வழி விடுது. போக 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 சமுத்திரம் பிரிஞ்சு வழி விடுது. ஆமே, லாஸ்ட்டில் இருக்கிறவன் முஞ்சி அடிச்சுட்டு ஓடி வர்றான். எங்கே மூடிடுமோ? மூடுமாடா, உன்னைய வச்சு மூடி மண்ணை போட்டுருவாரா ஆண்டவர்? மனுஷன் போடுற மாதிரி செய்யவே மாட்டார். ஓகே, இங்கே வாங்க, வசனத்துக்கு வாங்க. இவைகள் நடந்த பின்பு அந்த வீட்டுக்காரியாகிய ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர், எந்த மனுஷன், எந்த மகன்? அந்த விதவையின் மகன். நீங்கள் நினைக்கலாம், இப்போ தானே பாஸ்டர் விசுவாசத்தின் அதிகபட்சத்தை சொன்னார். உதவி செஞ்சவளுக்கு ஏன் இந்த கதி? அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கு, வியாதி அதிகரிச்சுட்டே இருக்கு. வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். யார் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது? என்ன அக்கிரமம் நீ பண்ணிட்ட? என்ன அக்கிரமத்தை நீ பண்ணிட்ட? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். நீ என்ன அக்கிரமம் பண்ண? பிரைஸ் தி லார்ட். உங்களை அறியாமலேயே சில பலவீனம் அக்கிரமமாக கூட இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஒட்டி இருக்கும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கும் போது, தேவனுடைய மனுஷன் பேசும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்தார்னா, ஏன் கர்த்தர் இப்படி பேசுகிறார்? அவர் சொல்கிறா பாருங்க, இந்த கான்வர்சேஷன் இப்போ தான் நடக்குது. அவர் சொல்கிறா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்திலே கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். உயிரோடு இருக்கிறான். மேல் வீடுனா எங்க போயிடுச்சு? அது பரலோகம் போயிடுச்சு. அந்த பிள்ளை எங்கே போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. மேல் வீட்டில் இருந்து கீழ் வீட்டுக்கு கொண்டு வர்றான் ஜீவனை. ஆமென். எலியா பாடுள்ள மனுஷங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷன் பைபிள் சொல்லுது. எலியா பாடுள்ள மனுஷன் சொல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷன். மேல் வீட்டில் இருந்து கீழ் வீட்டுக்கு இறக்குறான் அந்த ஆத்மாவை. அவனை தன் தாயினிடத்திலே கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, இதை தான் நல்லா கவனிங்க, இதில் தான் கண்டென்ட்டே இருக்குது.
அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். ஏன் இப்படி சொன்னா? ஏன்னா இவன் அங்க வந்த உடனே முதல்ல சொன்னது என்ன? ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுன்னு கேட்டானா? கர்த்தரை கொண்டு போய் போஷிக்க போன்னு சொன்ன உடனே என்ன சொன்னான்? அங்கே போனான்னு இவன் என்ன பண்ணான்? எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுன்னு கேட்டான். வீட்டுக்குள்ளே போனவுடனே கேட்குறான், தண்ணி கொடு பார்ப்போம். தண்ணி பஞ்சமாவது இருக்கா? தண்ணியும் வற்றி போச்சா? கேரித்தாட்டில் தான் தண்ணி வற்றி போச்சு. இங்கேயும் ஒருவேளை தண்ணி வற்றி போச்சா? தண்ணியாவது இருக்கா இல்லையா தெரியலையே. அதுக்கு தான் கேட்டிருப்பான். அங்கே வற்றி போச்சு இல்லை, தாகத்தோடு இருந்திருப்பான். இப்போ இந்த 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 விதவை வீட்டில் வந்து இவனை போஷிக்கிறதுக்கு நீ அங்கே போ, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வர்றான். இங்கே வந்தோடனே என்ன கேட்குறான்? தண்ணி கொடுன்னு கேட்குறான். அதை படிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். வசனம் சொல்லி படிங்க. 10ஆம் வசனம். தம்பி 10ஆம் வசனம் போடுங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். முதல்ல டெஸ்டிங்ல ஓகே, தண்ணி கேட்டான், தண்ணி வந்துருச்சு. அடுத்தது என்ன கேட்குறான்? யாருடைய வார்த்தையின்படி அவன் கேட்டான்? கர்த்தர் தான் சொன்னார், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அவளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன், நீ போய் அங்கே தங்கிரு, பஞ்சகாலம் வரைக்கும் உன்னை போஷிப்பா. ஆனால் இங்கே வந்து என்ன கேட்குறான்? தண்ணி கேட்ட உடனே ஓகே சாங்ஷன். அடுத்தது என்ன கேட்குறான்? உன் கையில் எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா அப்படின்றான். அவன் என்ன சொல்றா பாருங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவோ கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையா? இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு? கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டிருக்காருன்னா என்ன கட்டளை இட்டிருப்பாருன்னு உனக்கு தான் தெரியும். அதுதான் நான் சொன்னேன், கர்த்தர் கட்டளை இட்டிருக்கார், கர்த்தர் கட்டளை இடனாலும் நான் செய்வேன்னு கரம் தூக்குனீங்க. உங்களுக்காக யாரையுமே இப்போ இந்த சொல்லி அங்கே கம்பேர் பண்ணல. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். ஆமென். பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பேசுகிறவன் தான் ஊழியன். கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து மனுஷ ஆவிக்கு கீழ்ப்படியாமல், மனுஷனுடைய திருப்திப்படுத்தாமல், மனுஷன் கேட்டால் கோச்சிருவான், மனுஷன் பேசினா கோச்சிருவான், இதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான், இதை சொன்னால் அவனுக்கு ஐயோ அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன்னையும் நடத்துவார், என்னையும் நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். அதான் அவன் சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக. அப்படின்னா ஒருத்தனை உனக்கு அனுப்புவேன், நாளைக்கு நீ அவனை வச்சு போஷித்து அனுப்புன்னு சொன்ன அந்த வார்த்தையை நீ கட் பண்ணிட்ட. நீ நாசுக்கா என்ன பண்ணிட்ட? அதை கட் பண்ணி விட்டுட்டு எனக்கும் என் குமாரனுக்கு மாத்திரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீ வந்தியா டிராவலர், போயிட்டேரு, தண்ணியை குடிச்சியா, கிளம்பிட்டேரு. தேவ மனுஷனுக்கு இடம் இல்லை பாரு. ஆகாப் வீட்டுக்கே அனுப்பிச்சிருப்பார். போ ஆகாப்கிட்ட போய், ஆகாப் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு டைன் அனுப்புனாக்கா ஆகாப் கரெக்டாக அனுப்பிடுவான். இவன் வாயை திறந்தா ஏதாவது நடந்துருதுப்பா, மழை வரக்கூடாதுன்னா மழை வரல. இப்போ இவன் வாயை திறந்து இவனை திருப்திப்படுத்தி குஷிப்படுத்திட்டா இவன் மழை வரும்னா மழை வந்துடும். இவனை என்ன திருப்தி, ராஜ உணவெல்லாம் கொடுத்து சூப்பராக கவனிச்சிருப்பான். கர்த்தர் அதுக்கு அலோவ் பண்ணலை. கர்த்தர் அலோவ் பண்ணலை. எபிரேயர் 11:35 என்ன படிச்சீங்க? எபிரேயர் 11:35 என்ன படிச்சீங்க? ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வசனம் நிறைவேறணும். உங்ககிட்ட கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேறுனா அது நிறைவேற வரைக்கும் ஆமென், கர்த்தர் விடவே மாட்டார். இதான் அப்போ தேவ மனுஷன் என்ன சொன்னான்? அதுக்கு அடுத்த வசனம்,
அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. இங்க தான் இருக்கு, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. உன் வார்த்தையின்படி என்ன சொன்ன நீ? நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போறதுக்கு தானே விறகு பொறுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே, உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பின்பு உனக்கும். பார்த்தீங்களா, கர்த்தர் பலவீனத்தில் பலம் தர்றாரு. ஆனால் நீங்களோ கொடுக்குற காரியத்தை சரியாக செய்ய மாட்டீங்க. எதுக்கு இன்வெர்டர் வேலை செய்ய மாட்டுது? இவ்வளோ செலவு பண்ணி ஸ்பான்சர் பண்ணாங்க இன்வெர்டரு, தட்டின உடனே வரணுமே. கர்த்தர் வெக்கப்படுத்தாமல் செய்கிறாரு. அந்த பொறுப்பு எடுக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? உடனே அலர்ட் ஆக வேண்டாமா? ஓகே, அது சரியாக மெயின்டைன் பண்ணால் சரியாக இருக்குமா? நல்ல பொருள் தான். சரி, வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அதிலே எனக்கு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பின்பு உனக்கும். அதனால தான் அந்த 24ஆம் வசனத்தில் கடைசியில் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். புரியுதா? நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயினின்று பிறக்கிற வார்த்தை உண்மை என்றும் உன் வாயின் வார்த்தைப்படியே ஆயத்தப்படுத்துன்னு சொன்னியே, அதே மாதிரி நடந்து போச்சு. ஸோ கர்த்தருடைய பிள்ளைய, நீ விசுவாசத்தினாலே, நீ பலவீனத்தில் நீ பலன் கொள்ளணும்னா ஆண்டுடைய சமூகத்தில் நீ வார்த்தைக்கு சரியாக செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை உன்னை விட்டு விலகக்கூடாது. அந்த வார்த்தை தான் உனக்குள்ளே கிரியை செய்யும். உன் பலவீனத்தில் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். உன் எதிராளியாகிய சத்துருக்களை எச்சகம் பேசி அடங்குற அளவுக்கு கர்த்தர் அதில் உன்னை பலமான சாட்சியாக வைப்பார். நேபுகாத் நேச்சார் தான் அக்கினி சுவாலையில் கொண்டு போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டான். அவனுக்கு இருக்கிற விசுவாசம் கூட தேவ பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன சபை, என்ன விசுவாசம், என்ன வேதம் வாசிக்கிறீங்க, என்ன தேவனுடைய பிள்ளைகள்? அவன் சொல்கிறான் பாருங்க, 3 பேரெல்லாம் போட்டேன், 4 பேர் உலாவுறானடா. என்னது இது? 4 பேர் உலாவுறானே. 4ஆம் நபருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒத்த சாயலாக இருக்கிறது. அவன் கண்டு நடுங்கிறான். ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. யார் நம்ம கூட தங்கியிருக்கா, யார் நம்ம கூட உலாவுறா, யார் நம்ம கூட நடக்கிறா, யார் நம்ம கூட பேசுகிறா? ஆமென். ஒன்றுமே தெரிய மாட்டுது. நமக்கு என்ன தான் நடக்குது? யார் நம்மளை பலவீனத்தில் தள்ளுறா, யார் நம்ம பலப்படுத்துகிறா, யார் நமக்கு பலமுள்ள வார்த்தைகளை செய்து அங்கே சொல்லி அங்கேருந்து வெளியே கொண்டு வராங்க? ஒன்றுமே தெரிய மாட்டுது. பிரைஸ் காட். அடுத்ததாக நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆமென். பலவீனத்திலே பலன் கொள்ளுகிற ஸ்திரீகள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஸ்திரீனாலே சபையின் அர்த்தம், சபைக்கு உள்ள வார்த்தை. சரியா? ஓகே. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்திலிருந்த தன் தகப்பன் பாருங்க. இந்த பிள்ளையும் எப்படி தெரியுமா? ஃபோர்ஸ் வேர்ட், காட்ஸ் ஃபோர்ஸ். சில வேளைகளில் சில ப்ராஃபஸி உங்களுக்கு ஃபோர்ஸாக வரும். நீங்கள் அதை நம்ப முடியாத அளவுக்கு ஃபோர்ஸாக வரும். நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. இப்படிலாம் கர்த்தர் பேசினாரே, இப்படிலாம் கர்த்தர் பேசி செஞ்சாரே, அது என்ன காரணம் தெரியுமா? அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஐ எம் வீக். ஆமே, இதுதான். நானோ பலவீனமானவன். பவுல் இப்படி தானே 3 தரம் ஜெபிச்சுட்டு இருந்தான்ல. முள் குத்துது, நான் என்ன செய்யட்டும்? என் மாம்சத்தில் முள் குத்திக்கிட்டே இருக்கு, நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர் அதுக்கு பதிலே கொடுக்கல. ஆமென். கர்த்தர் அதுக்கு ஆன்சரே பண்ணலை. முள் எடுத்துட்டேன், பயப்படாத, இனி முள் குத்தாது சொல்லவே இல்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இங்கும் பாருங்க, இந்த மகன், அந்த பிள்ளை வளர்ந்தான்.
ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறஇடத்திலிருந்து தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்திலே இவனை இவன் தாயினிடத்திலே எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து, அவன் வைக்கப்பட்ட கட்டிலு இந்த மெத்தை எல்லாம் யார் செஞ்சு கொடுத்தது? யார் செஞ்சு கொடுத்தா? அந்த சுனேமியால் தான். தேவனுடைய மனுஷன் நம்ம இடத்துல வந்திருக்கிறார் ஐயா, வீட்டுக்காட்ட சொல்றா, அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், உன் விசுவாசம் எப்படிலாம் சோதிக்கப்படும் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியும் நீ செய்ய முடியாத அளவுக்கு உன்னை உலகமோ உன் அவிசுவாசமோ உன்னை கொண்டு போய் சோதிக்கும். சமாரி அந்த இந்த ஸ்திரீக்கு நடந்தது. எந்த ஸ்திரீ? ஒன்று ராஜாக்களில் 17 படிச்சிங்களம்மா. சாரிபாத் ஒரு விதவைக்கு நடந்தது. சாரிபாத் ஒரு விதவையாவ ஓகே, அவளுக்கு நடந்தது. இங்கே இவளுக்கு என்ன நடக்குது? இவ பாட்டுக்கு என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை எப்படிலாம் பிடிப்பார்னே தெரியாது. எப்படிலாம் பிடிப்பார், எப்படிலாம் உங்களை பயன்படுத்துவார், எப்படிலாம் உங்களை உபயோகப்படுத்துவார், எப்படிலாம் உங்களை கொண்டு மற்றவங்களுக்கு சாட்சியாக வைப்பாருன்னு தெரியாது. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன் அப்படி சொன்ன ஒரு ஸ்திரீ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கேட்டு உனக்கு ஜெபம் பண்ணி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி தேவ மனுஷன் கேட்டான். என்னை நல்லா விசாரிக்கிறியே, எனக்கு நல்ல உதவி செய்கிறியே, நான் இங்கே வந்தால் ஊழியத்துக்கு வந்தால் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு டேபிள் சேரு, குத்துவிளக்கு, மேஜை கெஜெல்லாம் போட்டு மேல் மாடியை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிற எனக்காக, வெரி குட். கர்த்தர்கிட்ட நான் உன்கிட்ட கேட்டு உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு செஞ்சு தரேன். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். சில பேர் இப்படி இருப்பான், எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் சந்திக்கிறார், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு ஸ்மூத் செயிலிங் போயிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தர் இன்னும் உங்களை விசுவாசத்தில் புடமிடுறதுக்கு பயன்படுத்துவாரானால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவளுக்கு அப்படி தான் இருந்தது. ஆனாலும் தேவ மனுஷன் அவளை விடலை. கேயாசி அனுப்புகிறான், தன் வீட்டு வேலைக்கார தன் உடன் ஊழியக்காரன் அனுப்புகிறான். நீ போய் அவட்ட போய் கேளு. இதுதான் உண்மையான ஊழியக்காரங்களுடைய சுபாவம். ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணுறாங்களா, ஒருத்தவங்க ஊழியத்தை தாங்குறாங்களா, அவங்கள என்ன செய்யக்கூடாது, எப்படியாகிலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை, என்ன காரியத்தில் அவங்க வீக்காக இருக்காங்க, என்ன அவங்க பலவீனமாக இருக்காங்க, என்ன காரியங்கிறத போராடி ஜெபிச்சு கொடுக்குறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஆமென். அவன் விடலை. கேட்டேன், கேட்காம கேட்டேன், இப்போ சரியாக பதில் சொல்லலை, நான் என்ன பண்ணுறது, போயிருக்கலாம். ஆனால் கேயாசியை அனுப்புகிறான், போய் கேளு. அவளுக்கு ஏதோ ஒன்று குறையாக இருக்குது, அது என்னன்னுங்கிறத எனக்கு ஆண்டவர் மறைச்சி வச்சுருக்கிறார், எனக்கு அதை வெளிப்படுத்த மாட்டுறார். ஏன் வெளிப்படுத்த மாட்டார்? அங்கே தான் உங்களுக்கு சில இன்ட்டை வைப்பார் கர்த்தர். நீ என்ன தான் ஜெபிங்க, என்ன தான் நீங்கள் போராடுங்க, என்ன தான் நீங்கள் கொடுங்க, என்ன தான் ஊழியத்துக்கு அள்ளி 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 கொடுங்க, சில காரியத்தில் சில பாவர்ட்டிஸ் உங்கள் எல்லைகளை விட்டு போகாது. ஏதோ ஒன்று, நான் பாவர்ட்டின்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு 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 பிளாங்க், ஒரு காரியங்கள் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எஸ். ஆனாலும் தேவனுடைய மனுஷன் என்ன செய்யலை, விடலை. போய் கேளு அவன்கிட்ட போய். அவளுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்குது, அதை மறைச்சி வச்சுருக்கார் கர்த்தர். அவள் என்கிட்ட சொல்ல, அவளுக்கே தெரியலை, நீ விடாமல் போய் கேளு. இவன் போய் கேட்குறான், இவன் போய் பார்க்குறான். அவள் சொன்னாலா இல்லையான்னு தெரில, ஆனால் இவன் பார்த்துட்டு என்ன செஞ்சிடறான், பிள்ளை இல்லை. இவனுக்கு மைண்ட்லாம் எப்படித்தம்மா, எங்கே போனால் என்ன கிடைக்கும், எங்கே போனால் என்ன,
என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குது, இதுதான் இவனுக்கு வேலை. ஆமாம், அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அவன் கணவர், வேறு யாருமே இல்லை அப்படின்னா இவராகவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டார். லார்ட், அவளுக்கு குழந்தை இல்லை. நீ கேட்டியா? இல்லை, குழந்தை இல்லை. ஓகே, அவளுக்கு குழந்தை இல்லை. பிரைஸ் காட். அப்போ இவன் நினச்சிட்டான், ஓகே இவளுக்கு குழந்தை இல்லை, இதுதான் இவளுக்கு குறை. ஓகே, இப்போ பாருங்கள், த காட்ஸ் வேர்ட் கேம். ஆமென். அவனுக்குள்ள வார்த்தை வருகிறது. ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஆமென். ஒரு உண்மையான ஊழியன், ஒரு உண்மையான தேவ பிள்ளை ஒரு பலவீனத்தில் ஒரு பலவீனமாக இருப்பான். அவனே பலவீனத்தில் இருக்கிறவன் தான் இல்லையா? எங்கேருந்து துரத்தப்பட்டு வந்திருக்கிறான்? கேரித்தாற்றிலிருந்து துரத்தப்பட்டு எங்கே வந்திருக்கிறான்? கர்த்தர் இங்கே போ, அங்கே போ, இங்கே போய் தங்கிரு, அங்கே போய் தங்கிரு, அங்கே போய் தங்கிரு, இப்படியே அடித்து கடைசியில் எங்கே வந்திருக்கிறான்? நான் தேவனுடைய ஊழியனே ஆனால். ஆமென். ஹல்லேலூயா. இஸ் குவைட் மேன். பிரைஸ் காட். பாடுகளை சகிக்க தெரியணும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியணும், இந்த காரியம் எதுக்குங்கிறத பொறுமையாக சிந்திக்கணும். இதில் கர்த்தர் என்ன பேசினாருன்னு பார்க்கணும், அந்த பேசினதில் வார்த்தையில் என்ன ஜீவன் இருக்குன்னு பார்க்கணும். அது நடக்கிற வரையிலும் வெயிட் பண்ணணும். உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. ஓகே, நீங்கள் வாங்க, வேகமாக வாங்க. அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலை மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்துக்கு ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் பாருங்க. அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை பாருங்க, சாரிபாத் ஊரினுடைய விதவையினுடைய விசுவாசத்தை பாருங்க, இவளுடைய விசுவாசத்தை பாருங்க. இவ சொல்றா, என் ஜன்னத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, கேட்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தராக உனக்கு கொடுக்குறாருன்னு தேவ மனுஷன் சொல்கிறான். அதை நம்பி ஏற்றுக்கிறா. கர்த்தர் பையனையும் கொடுக்குறா. இப்போ அந்த பையன் மரித்து போயிடுறான். செத்த உடனே அவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? என்ன செய்கிறா? போய் அடக்கம் பண்ணிவிட்டு சோத்திரம் போட்டுட்டு, தேவனுடைய மனுஷனே நீங்கள் சொன்ன பிள்ளை செத்து போச்சு, அடுத்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணோம். நோ நோ நோ, இட்ஸ் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். டேக் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அங்கே தான் இருக்குது விஷயம். விசுவாசத்திலே பலவீனத்திலே பலன் கொள்வது சாதாரணம் கிடையாது. யூதா 20 சொல்லப்படுது, நீயோ உன் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உன்னை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் கேளு, பரலோகம் உனக்கு தெரிவிக்கும். நீயோ மகா பரிசுத்தமான விசுவாசம் உனக்குள்ள தான் இருக்கு. அந்த விசுவாசம் அதை பரிசுத்தமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணு. ஏன் பண்ண முடியாதா? இன்னும் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையிலேயே போய் 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 சும்மா பேருக்கு 2 ஜபத்தை ஜபிச்சுட்டு எனக்கு அது வரணும் இது வரணும் இது வரணும்னா வருமா? வராது, வராது. கம் டு ப்ராப்பர், சரியான கர்த்தர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு வா. கர்த்தர் அதுக்கு தான் உன்னை உடச்சி வச்சிருக்கார். கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்திருக்கார். கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்கள்கிட்ட எடுத்திருக்கிறார். சும்மா இல்லை, உனக்கு என்ன கொடுத்தார், என்ன எடுத்தார். யோபு போல சொல்றியா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நின்று கொண்டு அந்த வார்த்தையை பேசினார். கர்த்தர் அதை அப்படியே அங்கீகரித்தார். அங்கே தான் நான் வரேன். அந்த விசுவாசத்துக்கு வா, அந்த விசுவாசத்தில் நில்லு. இவன் அந்த விசுவாசத்தில் தான் நிற்கிறா. அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை, யார்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, யார்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன்ன்ற ஒன்றுமே சொல்லலை. நேராக என்ன செஞ்சா? நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு. அவன் புருஷனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆமாம், அவன் புருஷனுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே தெரியாது. ஆமாம், நீ நல்லா படித்து பாருங்கள் அந்த ஸ்டோரியை. அவன் என்னைக்காவது எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஜெபிச்சிருக்கானா? இவளே ஜெபிக்கலை,
இவளே நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஜனத்தின் நடுவே சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, கர்த்தரை நீ அருமையாக வச்சுருக்கார், கர்த்தர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அவர் இருந்திருக்கலாம், ஓகே, அது ஒரு ஃபெய்த், ஓகே. அவன் புருஷன் பாருங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளோ நடந்திருக்கு, அவனுக்கு அதை பற்றி அவன் அறுப்பு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கிறான், வயலில் போய் முக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அங்கே ஆள் அனுப்புகிறான். கவனிங்க, சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷனருக்கு விட மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனையும் ஒரு கழுதை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல. பார்த்தீங்களா, எதுக்குமா தேவனுடைய மனுஷன்ட்ட போனோம், என்ன ஆச்சு நம்ம வீட்டில், என்ன நடந்தது சொல்லு, தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு எதுக்கு போகணும், தேவனுடைய மனுஷன் இருக்க எடுக்க மட்டும் எதுக்கு போகணும், இது அமாவாசை இல்லை. அப்படின்னா என்ன, அமாவாசைக்காரன் அவன், அமாவாசை ஜபம் ஒரு இடத்த விடுறது கிடையாது. அமாவாசை பௌர்ணமின்னா ஓடுறது அடித்து பரண்டு. அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கு அமாவாசை ஜபம், அமாவாசை கூட்டம். அமாவாசை அன்னைக்கு மட்டும் டங்கு 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 டங்குன்னு ஆடும். பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கப்புறம் சவுளை விட்டு ஆவி நீங்கிட்டு, சவுள் இடத்துல ஆவி ஏறிட்டு. நான் குறை சொல்லலை, பாரப்பட்டு தேவ மனுஷர்கள் நடத்துகிறாங்க, குறை சொல்லலை. என்னை கேட்டால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசிட்டர் மாதிரி வந்து போகக்கூடாது, ஒரு அமாவாசைக்கும் வந்து விசிட்டர் மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு போகக்கூடாது. அமாவாசை ஜபம்னா எதுக்கு தெரியுமா, ஈவில் டே. அந்த நாட்களில் எதுவும் சபையவோ தேவ பிள்ளைகளையோ தொடாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆனால் அமாவாசை அன்னைக்கு தான் வந்து குமிது சபைகள். அப்படிப்பட்ட போஸ்டரை பார்த்துட்டு சார போகுது. ஒன்றாவது எழுப்புதலுக்கு வருதா, ஒன்றாவது அபிஷேகத்துக்கு வருதா. நானும் பார்க்குறேன், எத்தனை வருஷமாக அமாவாசை ஜபத்துக்கு போகிறீங்க, பௌர்ணமி ஜபத்துக்கு? 25 வருஷமாக போகிறேன். இந்நேரம் நீங்கள் எல்லாம் அமாவாசை பௌர்ணமி ஜபம் நடத்தணும். 25 வருஷம் போனால் போகிறதும் வர்றதும், போக்கும் வரத்தும், போக்கும் வரத்தும். இது எது? பேழையிலிருந்து போக்கும் வரத்தும், போக்கும் வரத்தும். பிரைஸ் காட். நான் அது எதையுமே நான் குறை சொல்லலாமா? நம்ம சபையில் கூட இந்த போராட்டங்கள்லாம் இருந்த சகோதரிகள்லாம் இருக்காங்க. இப்போ கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட. 10 மாதம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், நான் முழங்காலில் நின்று அவைகளெல்லாம் துரத்துறேன். கரங்களை வைத்துங்க. சொல்கிறாங்களா இல்லையா பாருங்கள். அவங்களாம் அதை சாட்சி சொல்லுவாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க. எத்தனை அமாவாசை வரட்டும், ஆமே எங்கேயும் போல போராட்டம் இருந்துச்சு. சில சமயத்தில் ஃபோர்ஸ் வரும், யார் நிமித்தமாக வரும். இங்கே பாருங்கள், இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சரியில்லை இந்த ஆள். நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு இன்னொன்று பதில் சொல்லிட்டு கிடக்கிறான். எனக்கு ஆயத்தப்படுத்தியா, எதுக்குமா இவ்வளோ துடிக்கிற, என்ன ஆச்சு, அதை சொல்லலை அவன் பையன் செத்துட்டானே சொல்லலை அவன். சீக்கிரம் நான் ஊழியக்காரனை பார்க்க போகணும், எனக்கு சீக்கிரம் ஒரு வண்டி ஆயத்தப்படுத்தி கொடு, சீக்கிரம் கொடு. அப்போ தான் அவன் கேட்குறான், இது அமாவாசை அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரரை நோக்கி நீ ஓட்டி கொண்டு போ. வசனத்தை நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். ஆமென். வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டான். ஆமென். நான் உனக்கு சொல்ற வரைக்கும் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நேரா ஓட்டு. ஆமென். தட்ஸ் த faith force. Faith force. The holy faith force. உனக்குள்ள அது வந்துடுச்சுன்னா நீ உடனே ரஷ் பண்ணு, உன் ஜபாரைக்குள்ளே போய் ரஷ் பண்ணு. இப்படியெல்லாம் எவ்வளவு நன்மைகளை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றிருக்கிறோம். ரஷ் பண்ணு, உடனே ரஷ் பண்ணு. உன்னை கொண்டு கர்த்தர் ஆப்ரேட் பண்ணுற விரும்புகிறார், உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய விரும்புகிறாருங்கிறத தெரிஞ்சுக்க. எபிரேயர் 11:35 படி ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள்.
ஸ்திரீகள் என்ன சொன்னேன்? சபை சாக கொடுத்த தங்களுடைய பாவத்திலிருந்து அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆவிக்குள்ளே கொண்டு வந்து திரும்பவும் ஸ்பிரிச்சுவல் டெத் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சபை பெருமை பெறாதா? பெரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்துங்க. ஸ்திரீகள் சொல்லுங்க, ஆமே. விட மாட்டேன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். That's the God's force, அந்த holy faith. அது உங்களுக்குள்ளே வரணும். அப்படியே சைலண்டாக இருப்பீங்க. திடீர்னு கத்த ட்ரிக்கரை தட்டின மாதிரி தட்டுவார். ஆமே. உடனே ஆவிக்குள்ளே மாறு, உடனே பரிசுத்தாவிக்குள்ளே மாறு, பரிசுத்தாவிக்குள்ளே செவி. உடனே ரெவலேஷன் வரும், இன்ஸ்பிரேஷன் வரும், இலுமினேஷன் வரும், எல்லாம் சேர்த்து வரும் உனக்கு. நீ பேசுகிற வார்த்தை அப்படியே தங்கும். நீ பேச நீ சொல்ல அப்படியே கீழ்ப்படிவான். கணவன் கீழ்ப்படிவான், வேலைக்காரன் கீழ்ப்படிவான், உடன் ஊழியன் கீழ்ப்படிவான், எல்லாரும் கீழ்ப்படிவான். வாசிங்க, வழியில் எங்கும் நில்லாதே, ஓட்டத்தை இழுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள். பாத்தீங்களா? தேவனுடைய மனுஷன் தூரத்தில் பார்க்குறான், அதோ சுனேமியால் வராடா. என்ன சொல்றான்? நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா? புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கு. பாத்தீங்களா? இதான் அந்த பிள்ளை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ நடந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட வர்றா, சரியா? ஏதோ நடந்துருச்சு, அதான் இப்போ நம்மக்கிட்ட வர்றா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? என்று அவளிடத்தில் கேள் என்றான். யார் அனுப்புகிறான்? கேயாசி அனுப்புகிறான். கேயாசி யார்? அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன ஆள். ஊழியத்தில் அதான் சில பேருக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க, அங்கே எல்லாம் இருக்குங்க, அது எல்லாம் எனக்கு வேணுங்க. ஆமென். இதான் அவன் தாட்ஸ். ஆனால் தேவ மனுஷன் அவனை ரொம்ப நம்பினான். அதான் பெரிய விஷயம். தேவ மனுஷன் சில விஷயத்தில் சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு மறைச்சிருவார். உங்கள் கூட தான் இருப்பாங்க, உங்க கூட தான் ஊழியம் செய்வாங்க. உங்கள் கண்ணுக்கு கொஞ்ச காலம் மறைச்சிருவார், அவங்கள மறைச்சிருவார். அங்கே ஏன்னா நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். நீங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறீங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். இது உண்மை. நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? சொல்லுங்கள், எப்படி தான் இருக்கணும்? அவங்க அப்படின்னா நான் அப்படியா? உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகாத. உனக்கு கொடுத்த பிரதிஷ்டையிலிருந்து நீ மாறாத. பாருங்கள், அப்போ அவன் யாரை அனுப்புகிறான்? ஏன் அனுப்புகிறான்? கேயாசியை ஏன் அனுப்புகிறான்? நீ எத்தனை நாளைக்குடா இப்படியே இருப்ப? நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே என்கிட்ட கைக்கு தண்ணி வாப்ப, அது எனக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட் வைப்ப, எல்லாம் பண்ணுவேன். நீயும் ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டாமா? போ, நான் இப்படி தானடா, நான் ஒரு தேவ மனுஷன் கையில் இருந்தேன், நான் என்னையே உருவாக்கி விட்டார, உன்னையும் உருவாக்கி விடுவார். இப்படியே நீ எவ்வளோ நாளைக்கு வண்டி ஓட்டுவ? போ. நல்ல மனசோடு அனுப்புகிறான். போ, அவள் போகிறா, அவள் வர்றா, அவட்ட போய் என்னன்னு கேளு அப்படின்றா. ஆனால் அவள் பாருங்க, நம்ம சுனேமியால் எப்படிப்பட்டவ பாருங்களேன். நீங்கள் சுனேமியாவை குறித்து நீங்கள் ரொம்ப தியானித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களோட ஆண்டவர் பேசி அவரோட சுபாவத்தை உங்களுக்கு தருவார். வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால், அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல். செஞ்ச வேலையெல்லாம் இதான். விலக்கி விட வருவான், அங்கே சண்டை போடுறது அமர்த்த வருவான், அது செய்வான், இதுதான் செய்வான்.
உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்கானா? இந்நேரம் என்ன செஞ்சுருக்கான் அவன்? என்ன எஜமான் நமக்கு இப்படி கொடுத்தவங்கள இப்படிலாம் ஆகிப்போச்சு, நான் போய் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்ல அபிஷேகம், எனக்கு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தலையில் கரை வச்சு ஜெபிங்க, நான் போகிறேன். அப்படி போயிருக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். இது 2வது முறை மறைச்சு வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் முறையும் மறைச்சிட்டார் குழந்தை கொடுக்கும்போதும். இப்போ குழந்தைய எடுத்தாச்சு, இதுவோ இவனுக்கு மறைச்சிட்டார். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். நீங்கள் ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க தான். சில வேளையில் ஊழியக்காரருக்கே உங்களை குறித்து மறைச்சிடுவார். ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க, இவர் நமக்கு உண்மையிலே ஜெபிக்கிறாரா ஜெபிக்கலையா? இவ்வளோ காணிக்கலாம் கொடுக்குறோம், இவ்வளோ தாங்குகிறோம், இவர் ஜெபிச்சா ஏன் இப்படி நடக்குது? ஓ ஆமென், இவர் ஜெபிச்சா ஏன் இப்படி நடக்குதுயா? கர்த்தர் மறைச்சிருக்கார். நீ கேட்க வேண்டியது எங்க? கோ டு ஹெவன். பிள்ளைய எங்கேருந்து எங்கே கொண்டான்? மேல் வீட்டிலேருந்து. பாடுள்ள மனுஷன். ஆமென். மேலான ஆசீர்வாதங்களை உனக்கு வாங்கி கொடுத்தவன், ஆனால் இப்போ கர்த்தர் அவனுக்கு மறைச்சிட்டார். கர்த்தர் சில காரியங்களை மறைச்சிருவார். அது ஏன்னா நீ விசுவாசத்தில் பலப்படும்படியாக தான். நீ விசுவாசத்தில் பலப்படும்படியாகத்தான். பாருங்க. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. பாருங்க எப்படிப்பட்டவளா இருக்கா பாருங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன் ஐயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்றைக்கி சில ஆத்மாவில் எனக்கு ஆண்டவர் காட்டுவார். இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு என்னை பார்த்து இப்படி கேட்பாங்களே, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா எனக்கு ரட்சிப்பு வேணும்னு, நான் பாட்டுக்கு பாவத்தில் மேய்ஞ்சிட்டு கிடந்தேன். நீ தானேயா வந்த, நீ தானே என் வீட்டு வாசப்படில் வந்து உட்கார்ந்த. ஆமென். ஹல்லேலூயா. நானா உன்கிட்ட கேட்டேன் எனக்கு இயேசு வேணும்னு. பிரைஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தாயார் நம்ம சபையில் இருந்தாங்க. நடு ரோட்டில் வந்து நின்று, பங்காரம்மா, பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த அம்மா பங்காரு மாதிரி தான் இருக்கும். அப்படி ஹைட் அண்ட் வெயிட்டா. என் மகளுக்கு வந்து சத்தியம் சொன்னீங்களாமே, என் மகளை நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? என் மகள் வாழ்க்கை என்ன ஆகுறது? என் மகளுக்கு யார் இருக்கா? நான் சொன்னேன், கையெடுமா, மகளுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? நாங்கள் படுற கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோன்னு தெரியுமா? என் மகளுக்கு என்ன எதிர்காலம்? ஆமே, சரி, என்ன, நீ சபைக்கு வா, எல்லாம் சரியாகும். சரி, நான் வர்றேன். வந்து 6 மாதத்துலேயே கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். அந்த மகளுடைய ஜீவியத்தை மாற்றினார், கடனை மாற்றினார், பிரச்சனையை மாற்றினார். என்ன பிழைப்புக்கு என்னன்னு கேட்டாங்க. எத்தனை வீடுமா மருமக? எத்தனை வீடு உங்கள் காம்பவுண்டில்? 4 வீடு. 4 வீடு கொடுத்தார். நான் சொல்கிறது சத்யா இல்லை, சத்யாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. 4 வீடை கர்த்தர் கொடுத்தார். 4 வீட்டு வாடகையை கொடுத்தார். ஆச்சரியமா இல்லையா? சொல்லுங்கள், ஆச்சரியமா இல்லையா? இந்த வீடு யாருக்குன்னே தெரியாது. நான் சொன்னேன், இந்த வீடு உங்களுக்கு தான். எப்படி சொல்கிறீங்க? இந்த வீட்டுக்கு பத்திரமே இல்லையா? பத்திரம் கிடைக்கும், பத்திரம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் உள்ள வயசான அம்மாவை இங்கே சமைக்க அனுப்பிச்சிட்டார் கர்த்தர். வெகு நாட்களுக்கு முன்பு அந்த அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. ஒரு நாள் நான் அதை யார்ட்டையும் சொல்லலை. ஐயா, நான் செத்துருவேன், இந்த வீடு இன்னாருக்கு தான், அந்த பத்திரம்லாம் இருக்குது, நான் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், சீக்ரெட், நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க.
யார் தள்ளப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடு, அவங்களுக்கு ரட்சிப்பு, வீடு வாசல் எல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இப்போ அவங்க இதே மாதிரி தானே கேட்பாங்க. குமாரன் வேண்டுன்னு நான் கேட்டேனா, இதெல்லாம் நான் வேணும்னு கேட்டேனா உங்ககிட்ட? நீ தானேயா கொடுத்த, நீ தானேயா ஜபிச்ச, நீ தானே இயேசுவை சொன்ன. ஆமென். எஸ், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? படிங்க. அப்பொழுது அவன், அபத்தம்னா என்னது போட்டிருக்காங்க? Then she said, did I desire a son of my Lord? Did I not say, do not deceive me? Do not deceive me. Okay. சரி, படி வாங்க சீக்கிரம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, பாருங்க, அப்பவும் யாரை தான் நம்புறான்? தேவ மனுஷன். கேயாசி, கேயாசி, திஸ் இஸ் யுவர் டர்ன். சபையே, இது ஒன் டர்ன். ஆமென், ஹல்லேலூயா. உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும். இதே வார்த்தை யார் சொன்னா? அவ சொன்னான், சுனேமியாள். யார்கிட்ட சொன்னா? தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொன்னான், வழியில் உன்னை யார் கேட்டாலும் எங்கேயும் நிற்கக்கூடாது, நீ நேராக நான் சொல்கிற இடத்துக்கு வண்டியை விடு. தேவ மனுஷன் அந்த மலையில் இருப்பான், மலைக்கு போ. கர்மேல் தான் அங்கே இருப்பான், எனக்கு தெரியும், அங்கே போ. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவனு என்ன சொல்கிறான்? இவன் என்ன சொல்றான்? அவன் அடையை கட்டிக்கொண்டு என் தடியை கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலோ உன்னை ஒருவன் வினவினாலோ அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும். இதெல்லாம் ரெவலேஷன். இது இவன் நினைச்சிட்டான் இப்போ உள்ளதுக்குன்னு. கேயாசி, நீ குஷ்டரோகியா மாற போற. வழியில் உன்னை யார் விசாரிச்சாலும் அவனுக்கு இடம் கொடுக்காத, பேசாத. இவன் நினச்சிட்டான் இந்த ப்ராஃபஸி இப்போ சொல்கிறது இப்போ உள்ளதுக்குன்னு. அதுக்கும் கர்த்தர் அங்கே ஆள் வச்சிருக்கிறார். உங்களை எந்த நேரத்தில் உயர்த்தணுமோ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் ப்ராப்பர் சேனலாக பொருந்தணும் கர்த்தர்கிட்ட. ஆமென். அது வரையிலும் உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் கூட இருப்பார். நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திட்டு நில்லுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். மீதியானதை கர்த்தர் பார்ப்பார். என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று. ஆமென். பார்த்தீங்களா அது எப்படி போகுது பாருங்க அந்த ஸ்டோரி. பிள்ளை தாய் என்ன சொல்றா? நான் உம்மை விடுகிறதில்லை. இவனை தூக்கி ஓரமா வை, இந்த கேயாசியை தூக்கி ஓரமா வை. எங்க என்டர் ஆகிறா பாருங்க. அவ தேவனுடைய மனுஷன் சொன்னால் அது நடக்கும். என் ஹானரை உனக்கு தர்றேன். புரியுதா? பேதுருனுடைய வஸ்திரத்தை தூக்கி வியாதியஸ்த மேலே போட்டாங்க. போட்டது யார்? பேதுருவா? யார்? பேதுரு கூட இருந்த ஊழியம் செய்கிறவங்க தூக்கி யார் மேலே போட்டாங்க? வியாதி சுகமாச்சு. அதே தான் இவன் சொல்கிறான். தடி உமது கோலும் தடியும் என்னை. மோசேக்கு ஒரு கோல், அதே போல் தீர்க்கதரிசிகள் ஊழியர்களுக்கு அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. கோலின் அபிஷேகம். அந்த கோலில் அபிஷேகம் இருக்கும். புரியுதா? அந்த கோலில் என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். தாவீதுனுடைய கோல், தாவீதுடைய கவன், தாவீது எடுத்த 5 கூழாங்கல் எல்லாத்துலேயும் அபிஷேகம் இருக்கும். பிரைஸ் காட். உங்கள் மேலே மட்டும் அபிஷேகம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீ வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு கிளாஸை வைக்கிறப்பார், அந்த கிளாஸ்லையும் அபிஷேகம் இருக்கும். நீ ட்ரெஸ்ஸை போன மாட்டிட்டு தூக்கி போடுறப்பார், அதுலேயும் அபிஷேகம் இருக்கும். கேர்ஃபுல். நீ யூஸ் பண்ணுறப்பார் டவல்ஸ், அதிலெல்லாம் கூட அபிஷேகம் இருக்கும். சவுல் யுத்தத்தில் மாண்டு போனாலும், மீறுதலில் மாண்டு போனாலும், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, அவனுடைய வஸ்திரம், அவனுடைய கேடகத்தில் இருந்த அபிஷேகம் தான் கில்பாவோ மேலே மலையில் தங்கியிருந்தது.
அசட்டை பண்ணப்பட்டுச்சு அந்த அபிஷேகம். தாவீது பார்க்குறான், புலம்பல் பாடும்போது பாடுகிறான், கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், சவுலுடைய கேடகம் அவமதிக்க நீ இடம் கொடுத்துட்டியே. நானா இடம் கொடுத்தேன்? அவன்ல இடம் கொடுத்து போயிட்டான், பெண் வாங்கிட்டான். அவன் கேடகத்தில் அபிஷேகம் இருந்தது, அவன் ஈட்டியில் அபிஷேகம் இருந்தது, ஜோனாத்தான் அவன் மேலே அபிஷேகம் இருந்தது. எப்படி நீ அவனை வாங்கின? நீ வாங்கினது நிமித்தம் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் மேலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. அபிஷேகம் பெற்றவங்களை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அவங்ககிட்டேருந்து அபிஷேகம் கொஞ்ச நாளைக்கு இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இல்லாத மாதிரி இருக்கும். கர்த்தரே அதை விலைக்கு வச்சிருப்பார். கேர்ஃபுல். ஆமென். தேவனுடைய மனுஷனே, உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை உண்மை என்று நான் விளங்குகிறது அப்படின்னு நீங்கள் அந்த ஜீவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற வரையிலும் அது ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய், கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை அவன் விடல. இதுதான் நமக்கு டைம்டா. தேவ மனுஷனே சொல்லிட்டான், ஏம்மா உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னதுன்னா நீ எனக்கே நீ வேலை காட்டுறியா? ஏன் எஜமானே போக சொல்லிட்டாரு, நீ என்ன தடை பண்ணுற? அவன் போனான். நான் இதை வச்சு ஒரு லேபிளை வச்சு நான் இன்றைக்கி பாருங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவேன்ட்டு நினச்சிட்டு அவன் போனான். என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எந்த கேயாசி? 5ஆம் அதிகாரத்தில் பரிதானம் வாங்கி குஷ்டரோகியாக மாறுறான் பார்த்தீங்களா? அவன் தான், அதே கேயாசி தான். இது 4ஆம் அதிகாரம், அது 5ஆம் அதிகாரம். ஆமென். வாசிங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஆமென். ட்ரான்ஸ்ஃபர் அனாயிண்டிங், பாசிங் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருக்கிற சுகத்தின் அபிஷேகம் இப்போ யாருக்குள்ளே போகிறது? டெத் பாடிக்குள்ளே போகிறது, மரித்த பிள்ளைக்குள்ளே போகிறது. கண், மூக்கு, வாய் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு அவயங்களிலும் இருந்து வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. படிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை. இதெல்லாம் ரெவல்யூஷனா யாருக்கு இருக்கு? சுனேமியாளுக்கு இருக்கு. அதனால தான் இவனை விடக்கூடாது. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த கேஆசி இதுக்கு லாய்ப்பட மாட்டான். இவன் கோலை கொண்டு வச்சுட்டு பார்த்துட்டு வந்துடுவான். கோலை கொண்டு வைப்பான், நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஓகே வச்சுட்டான், நீங்கள் சொன்னீங்க, போனேன், நடக்கலை. சொல்லாததையும் செய்யணும். அவன் தான் ஊழியன். உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் தான் நீ பேசணும். தேவன் கொடுத்த, புரியுதா? உனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை உனக்குள்ளே நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உன்னை பலன் கொள்ள செய்கிற வரைக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசம் உன் கருத்தில் தான் இருக்குது. அதைத்தான் நீ ஆப்ரேட் பண்ணணும். அதை நீ ஆப்ரேட் பண்ணாமல் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா நடக்காது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இவன் உறுதியாக இருந்து இந்த காரியத்தை செஞ்சான். கேஎஸ் இப்படி செஞ்சானா? சரி, கோலை கொண்டு வச்சான், நடக்கலை. சரிம்மா, அடுத்தது இந்த ப்ராசஸ்க்கு நான் வர்றேன். செய்யலையே. ஏன்? என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்வோம். இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் சொன்னார், நான் செஞ்சேன், ஒன்றும் நடக்கலை. போ, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேதே. ஆமென். கம் டு ப்ராக்டிக்கல்.
வாசிங்க ஃபைனலா. அப்பொழுது அந்த பிள்ளை ஆ. 7 தரம் தும்மி ஆ. தன் கண்களை திறந்தான். ஆ. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். இதுக்கு தான் நம்ம கேயாசி லாய்க்கு. கூட்டிகிட்டு வானா கூப்பிட்டு வருவான், கொண்டு போய் விடுனா விடுவான். இதான் அவனுடைய வேலை. அப்பவும் தேவன்ட மனுஷன் பாருங்கள், அவனை ஹானர் கொடுத்து வச்சுருந்தான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்தானத்துக்கு வரணும். பிரைஸ் காட். நீங்கள் ஊழியக்காரங்களோட இணைஞ்சு ஊழியம் செய்கிறீங்க, சபையில் இவ்வளோ நாள் இவ்வளோ வார்த்தையை கற்றுக்கிறீங்கன்னா, இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த வல்லமை எனக்கு வேணும், இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும், இந்த சாட்சி எனக்கு வேணும். ஆமென். அவங்க உள்ளத்தை உடைக்கணும். இந்த இயேசு எனக்கு வேணும். பிரைஸ் காட். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். ஆமென். என்னை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீர்கள்னு இயேசு சொன்னாரா இல்லையா? சொல்லலையா? நான் செய்கிறத காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீர்கள்னு சொன்னாரா இல்லையா? சொல்லலையா? இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு தான் சுகம் கிடைச்சது. பேதுரு நிழல் பட்டே சுகம். இதை ஏன் இயேசு அன்றைக்கி மறைச்சி வைக்கல? என்னோட பெரிய ஆள் ஆயிடுவான் இவன் அப்படின்னு ஏன் கர்த்தர் அது வச்சாரா? அப்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு எல்லையே கிடையாது. அது யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட வல்லமை இருக்கும். தேவையானது ஒன்றே. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஆமென். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைலாம் பண்ணான் சுனேமியால். இப்போ என்ன செய்கிறா பார்த்தீங்களா? அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து. இன்றைக்கி நீ இயேசுவின் பாதத்தில் விழணும், தரை மட்டும் பணியணும், உனக்குண்டான ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போகணும். எத்தனை பேர்? ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மீதியானது அடுத்த வாரம் வரும். இந்த மெசேஜ் ஒரு 2-3 வாரத்துக்கு தொடர்ந்து வரும். நல்லா குறிப்பு எடுத்துக்கிட்டு நல்லா கவனமாக கேளுங்க. ஆமென். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11, 33, 34, 35. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீனா என்ன சொன்னேன்? சபை தன்னிடத்தில் சாக கொடுத்த ஆத்துமாக்கள் வந்தும் உயிரோடு செத்தவங்களாக இன்றைக்கும் சில பேர் இருப்பாங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே இல்லை சொல்கிறேன். அப்படி இன்றைக்கி ஆண்டவரே ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும். லாசருவே வெளியே வான்னு சொன்னால் உடனே வெளியே வரணும். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் அவனுடைய பிரேதச்சையில் எல்லாம் அந்த கட்டுகளெல்லாம் அந்த கிரேவ் கிளாத்தெல்லாம் கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கும்படியாக கர்த்தர்ட்ட கேளுங்க. என்கிட்ட இன்னும் கட்டி இருக்குது, இன்னும் சில பலவீனம் கட்டி இருக்குது, இன்னும் சில பலவீனம் என்னை கட்டி வச்சுருக்குது. அந்த பலவீன கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு போனாண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய ஜீவ அப்பத்தை புசிக்கும்படியாக வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பந்திக்கேற்ற வார்த்தைகளை வாசிக்கும்படியாக கேட்போமா? இது வேலை செய்தா?
I praise. விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பெரிய பலவீனர்களாக இருந்தாலும் இதோ இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓ, பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாண்டைக்கு ஒரே பர்வதம் மட்டும் அப்பத்தை புசித்து 40 நாள் மட்டும் நடந்து போனானே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த மாதம் மட்டும் நடந்து போக பலம் கொடுக்க செபிக்கிறேன், பலம் கொடுக்க செபிக்கிறேன், பலப்படுத்த செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், வார்த்தையின் பலன், வார்த்தையின் ஜீவன். ஓ லாபா ஷியாபா ராதா சந்தரே. ஓ க்ளோரி. கர்த்தருடைய மகிமை இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து வெளிப்பட செபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு இந்த மாதத்திலே காரியங்களை கைகூடி வர பண்ண செபிக்கிறேன். விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொள்ள கிருபை செய்ய செபிக்கிறேன். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எங்களுக்குள்ளே பெருக பண்ண செபிக்கிறேன், வர்த்திக்க செய்ய செபிக்கிறேன். பரிசுத்தாவிக்குள்ளே எங்களை மாற்ற செபிக்கிறோம். பரிசுத்தாவிக்குள்ளாக நாங்கள் மாற செபிக்கிறோம், செபிக்க செபிக்கிறோம், எங்களை பயன்படுத்த செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் கரம் இருக்க செபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்தல அநோனிக ஸ்நேகமும் அந்த தேவப்பிள்ளையின் மத்தியில் என்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.